மார்னிங் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா 31/7 வெள்ளிக்கிழமை. ப்ரீ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து ஒரு ஃப்ளாட் டு கேப் அப், சின்னதாக ஒரு கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து மார்க்கெட் இருக்கும்போது நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஓகே, நம்மளோட வந்து இன்றைக்கான செட்டப் எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 24,360. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நிஃப்டி வந்து ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ரெட்டு, அப்படி இல்லைன்னு சொன்னால் நல்ல பெரிய ஒரு க்ரீன், இந்த ரெண்டில் ஒன்று. ஓகேங்களா? ஸோ ரெட்டு வச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து புட் சைடு வந்து எடுக்க போகிறதில்ல. புட் சைடு எடுக்காமல் நம்ம என்ன பண்ணுவோம், ரெட்டு வச்சுட்டு திரும்ப ரிஜெக்ஷன் ஆகி திரும்ப கால் சைடு போகிற மாதிரி மார்க்கெட் வந்துச்சுன்னு சொன்னால், நம்ம ரிஜெக்ஷன் ஆகி மேலே போச்சில் வந்து நம்மளோட ட்ரேடை வந்து கால் சைடு வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பிளானு. ஸோ ஃபர்தராக நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், மார்க்கெட் வந்து கால் சைடு தான் போகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து கால் சைடு வந்துன்னு சொன்னால் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். கால் சைடுக்கு எனக்கு கிடச்சி ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து க்ரீன் வச்சு கால் சைடு கிடச்சின்னு சொன்னால் எனக்கு வந்து ஈஸியாக இருக்குங்கிறதுனால பெரிய ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். ஓகேங்களா? பார்க்கலாம். மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆக போகுது. 9:15 ஆக போகுது. ஃபஸ்ட்டு கேண்டில் எப்படி வைக்கிதுங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பார்ப்போம். ஓகே, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து நம்ம நினச்ச மாதிரி ரெட்டு தான் வருது. ஸோ அடுத்த கேண்டில் எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். கால் சைடா இல்லைனா புட் சைடா அப்படிங்கிறத ட்ரேடு பார்த்துக்கலாம். ஆனால் புட் சைடு எடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. கால் சைடு வந்து மார்க்கெட்டு போச்சுன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் படி வந்து மார்க்கெட் வந்து கால் சைடு போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே போச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் கண்டிப்பாக வரும். ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ரெண்டு சைடுமே ஃபுல் ரிஜெக்ஷன், 2G கேண்டில் மாதிரி தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கச்சில் நம்ம வந்து கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா நேற்றைக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம வியூவர்ஸுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் அவசரப்பட்டதுனால ஒரு லாஸ் வந்து புக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி நம்ம அவசரப்பட வேண்டாம். ஓகேங்களா? பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு. ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா சூப்பரான கேண்டில் வந்து வச்சுருக்கு. க்ரீன் கேண்டில் வச்சு ரிஜெக்ஷன் எடுக்குது. ஸோ நிஃப்டி வந்து ரெண்டு சைடுமே ரிஜெக்ஷன் எடுத்துருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த ஒரு 140 தாண்டி நம்ம மேலே போச்சுன்னு சொன்னால், கால் சைடு ப்ரீமியம் ஒரு 140 தாண்டி போச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். ஒரு 140. ஓகேங்களா? 140 போட்டு எஸ்எல் ஆர்டரு போட்டு வச்சிடலாம். ஸோ இதை தாண்டி போச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மூமெண்ட் இருக்கும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு. பார்த்திங்கன்னா தெரியும், இன்னுமே நம்மளுக்கு வந்து என்ட்ரி கிடைக்கல. நம்ம வந்து இங்கேருந்து ஒரு 50% கேண்டில்லே வந்து ரிவர்சல் ஆகி கால் சைடு போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் ப்ரீமியம். ஆனால் நிஃப்டி பார்த்திங்கன்னு சொன்னால் சுத்தமாக வந்து மூவ்மெண்ட்டே இல்லை. வெறும் 10 பாயிண்ட்டுக்கு ஒரு கேண்டில் மேலே ஒரு கேண்டில் கீழே இந்த மாதிரி வந்து வச்சுக்கிட்டு இருக்கு. இண்டெக்ஸ் வந்து இந்த மாதிரி சுத்தமாக மூவ்மெண்ட்டே இல்லாத நேரத்தில் வந்து நம்மளுக்கு ப்ரீமியம் வந்து டிகே தான் ஆகும். ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்குது. மூவ்மெண்ட் வந்து சுத்தமாக இல்லாமல் ப்ரீமியம் டிகே ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நம்மளுக்கு கால் சைடுக்கான என்ட்ரி வந்து இன்னும் கிடைக்கல. ஆனால் பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 மினிட் கேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில். ஓகேங்களா? ஸோ அதோட 50%ல் வந்து ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப அகைன் போக முடியாமல் அந்த 1 மினிட் கேண்டிலோட 50%, அதாவது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி லைனை வந்து
உடச்சி மார்க்கெட் வந்து கீழே வந்து இப்போ சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. அதாவது புட் சைடு போகிற மாதிரி சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் அந்த புட் சைடு வந்து என்ட்ரி ஆக போகிறதில்ல. ஏன்னு சொன்னால் புட் சைடு வந்து எந்த அளவுக்கு வரதா இருந்தால் எந்த அளவுக்கு வரும்னு சொன்னால் கீழே வந்து இந்த சின்ன கேப் இருக்கு இல்லையா, அந்த சின்ன கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு, அதாவது பிரேக் டவுன் ஆகிற மாதிரி காமிச்சிட்டு அகைன் வந்து கால் சைடு தான் போகும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து சின்ன இது தான். ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 5 to 10 பாயிண்ட்டுக்குள்ள வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்ப அகைன் வந்து மேலே போகிற மாதிரி வந்துடும். ஸோ அதனால் நம்மளுக்கு மறுபடியும் ஸ்டாப் லாஸ் வந்து அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே ப்ரீமியம் வந்து கால் சைடுக்கான ப்ரீமியம் வந்து பயங்கரமாக இறங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? புட் சைடு ப்ரீமியம் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. ஆனாலும் எனக்கு வந்து நம்பிக்கை வர மாட்டேங்குது, மார்க்கெட் வந்து கீழே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் வந்து ட்ரேடு எடுக்கலை, வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஓகேங்களா? இன்னொரு கதை என்னென்னு சொன்னீங்கன்னா, சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது 78,000 பார்த்தீங்கன்னா தெரியும், 78,000. ஓகேங்களா? ஸோ 78,000 ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் தான் மார்க்கெட் வந்து இவ்வளோ நேரம் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்து, அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் வந்து கீழே வர மாதிரி வந்துட்டு. ஸோ இது என்ன, சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸுக்கு வந்து என்ன காமிக்கும் அப்படின்னு சொன்னால், மார்க்கெட் வந்து 78ல் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஃபர்தராக என்ன கீழே தான் போகுது அப்படிங்கிறத வந்து இன்டிமேட் பண்ணும். ஸோ இதனால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, புட் சைடு அதாவது செல் சைடு தான் வந்து ட்ரேட் பண்ணதுக்கு மேக்ஸிமம் சென்செக்ஸில் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அவங்கள நல்லா அட்ராக்ட் பண்ணி கொஞ்சமாக ப்ராஃபிட் காமிக்க மாதிரி காமிச்சிட்டு அகைன் அவ்வளோ இதுக்கும் வந்து என்ன ஆகும்னு சொன்னால், கொஞ்சமாக இப்படி வர மாதிரி வந்துட்டு அகைன் வந்து ஸ்டாப் லாஸ் அடித்து மேலே தான் போகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம். ஸோ இதை வந்து நம்ம இந்த ஸ்டாப் லாஸை வந்து கேப்சர் பண்ணணும், செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸை வந்து கேப்சர் பண்ணதுக்காண்டி நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு. நம்ம நினச்சது நடக்குதா, இல்லை மார்க்கெட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் எதுவும் பண்ணுதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம நினச்சதுக்கு நடக்குது, ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து இதாகுதுன்னு சொன்னால் நம்ம வந்து இன்றைக்கி ட்ரேட் எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு. ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரிவர்சல், அதாவது இந்த சிபிஆர் லைனோட ஃபஸ்ட்டு இதிலிருந்து நிஃப்டி வந்து ஒரு ரிவர்சல் எடுக்கும்போதே நான் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ அதில் வந்து ஒரு ரூ. 1,000 ரூ. பக்கம் நம்மளுக்கு ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். கண்டிப்பாக இந்த மாதிரி கீழே வந்துட்டு அகைன் வந்து ஹையை உடச்சி மேலே போயிடும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. ஸோ ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை, கம்மியாக தான் மூவ்மெண்ட் இருக்குது. சென்செக்ஸ் பார்த்திங்கன்னாலும் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குது அப் சைடு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கான இன்றைக்கி வந்து ட்ரேடில் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். வந்துன்னா நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். அப்படி இல்லை, திரும்ப ரிவர்சல் ஆகுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக லாஸுக்கு விட மாட்டேன். நோ லாஸ் நோ கெயினில் வந்து கண்டிப்பாக ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், நம்மளுக்கான பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி கிடைக்குதா, இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் போகுதா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்துன்னு சொன்னால் நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். பேங்க் நிஃப்டி டக்குனு ஒரு 2 கேண்டில் வச்சு மேலே வந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு. இப்போ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கண்டிப்பாக ஒரு ஸ்விங் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்விங்கை வந்து நம்ம வந்து அடுத்த ஸ்டாப் லாஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம், அதாவது ட்ரெயில் ஸ்டாப் லாஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா அது வர கொஞ்சம் கீழே வர மாதிரி வந்துட்டு திரும்ப ரிவர்சல் ஆகி நம்மளுக்கு ப்ரீமியம் வந்து மேலே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி காமிக்குது. பார்க்கலாம், இப்படி கண்டினியூ ஆச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக ப்ரீமியம் வந்து இந்த இன்றைக்கி டேயோட ஃபஸ்ட்டு கேண்டில் ஹை வர மேக்ஸிமம் வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரும் பட்சத்தில் நம்ம வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ டே ஹை வரும்போது நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஐ திங்க் ஸோ. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த ஸ்விங் அடுத்த ஸ்விங் எங்கே கிடைக்குதோ அந்த ஸ்விங்கில் வந்து நம்ம வந்து நம்மளோட பொசிஷனை வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது.
இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, மேல போக முடியாம மார்க்கெட் வந்து கீழ ரிவர்சல் ஆகுது. ஸோ, நம்மளுக்கான ப்ராஃபிட்ட வந்து இந்த இடத்துல புக் பண்ணிறலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ஒருவேளை ஒரு கேண்டில் வந்து ரிவர்சல் வச்சுன்னு சொன்னாலும், சடனா பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆ நம்மளுக்கு வந்து நல்ல ரொம்பவே வந்து நம்ம பிரீமியம் வந்து குறைஞ்சிரும். ஸோ, அதனால நான் வந்து எக்ஸிட் ஆயிரலாம்னு நெனைக்கிறேன். ஆனா பிரேக் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன், பிரேக் அவுட் ஆகி மேல போச்சுன்னு சொன்னா, பெரிய லாபம் கிடைக்கும். ஸோ, பெரிய லாபத்துக்கு ஆசைப்பட்டு இருக்க லாபத்த விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. ஸோ, நான் வந்து எக்ஸிட் ஆயிரலாம்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ, இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, பேனிக் தான். நம்ம வந்து லாபம் வரச்சுல வந்து கண்டிப்பா வந்து பேனிக் நம்மளுக்கு வரத்தான் செய்யும். என்னன்னு சொன்னா, நம்மளோட ஓகே. நான் வந்து இப்போ எக்ஸிட் ஆயிட்டேன். சரிங்களா? எதனால நம்மளுக்கு பேனிக் வருதுன்னு சொன்னா, நம்மட்ட இருக்க கேப்பிட்டல் வந்து ரொம்ப சின்ன கேப்பிட்டல். ஸோ, எப்பவுமே நான் சொல்றது தான். ஒவ்வொரு வீடியோவிலும் நான் வந்து சொல்றது தான். இந்த சின்ன கேப்பிட்டல வச்சு நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பா வந்து ஒரு பேனிக் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது இப்போ இன்னைக்கு வந்து ஒரு ரூ. 1000 தொடர்ந்து ஒரு 1000, 2000 அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ நேத்தைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 800 நம்மளுக்கு வந்து லாஸு. ஸோ, இந்த மாரி ரூ. 800, ரூ. 1000, ரூ. 1100 நம்ம வந்து லாஸ் பண்ணோம்னு சொன்னா, நம்ம எடுத்த லாபமும் போயி, நம்மளோட கேப்பிட்டல் நம்ம போட்ட ரூ. 20,000 கேப்பிட்டல்லையும் வந்து கரைய ஆரம்பிச்சிரும். ஸோ, அப்படி கரைஞ்சுதுன்னு சொன்னா, நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாகும். கான்ஃபிடென்ட் கம்மியாச்சுன்னு சொன்னா, அங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது ராங் ட்ரேட் எடுக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ, ஒரு நாள் நம்ம வந்து ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஐயோ! கேப்பிட்டல் கரையுது இத ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓவர் ட்ரேட் எடுப்போம். டைரக்ஷன் மாத்தி நம்ம ட்ரேட் எடுத்து தப்பு பண்ணுவோம். ஸோ, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா, நம்மளோட பதட்டம். ஸோ, அந்த பதட்டம் வந்து நம்மளுக்கு வந்துட்டுன்னு சொன்னா, கன்ஃபார்ம்டா நம்மளோட கேப்பிட்டல வந்து ஒரே வாரத்தில கரைச்சிட்டு, திரும்ப ட்ரேட் எடுக்க முடியாம நம்ம உட்காந்துருவோம். ஸோ, இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, அவாய்ட் பண்ணணும். ஸோ, அவாய்ட் பண்ணிட்டு, நம்ம வந்து கரெக்டான டிசிப்ளினோட கரெக்டான பாதையில வந்து நம்ம பயணிச்சோம்னு சொன்னா, கண்டிப்பா வந்து ப்ராஃபிட்டு எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, நிஃப்டி கரெக்ட்டா டே ஹை இன்னையோட டே ஹை அந்த ரெஜெக்ஷன் அந்த ஏரியாவுல வந்துட்டு, அகைன் நம்ம நெனச்ச மாரி நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணி வந்துருச்சு. ஆனா, நம்ம வந்து முதல்லே உஷாரா ஒரு ரூ. 1000 இந்த இந்த கிரீன் கேண்டில் வச்சு மேல போக முடியாம, அதாவது எந்த இடத்துலன்னு சொன்னா, பார்த்தீங்கன்னா தெரியும். பிரீமியம் எப்பவுமே இந்த மாரி தான் வந்து இண்டிகேட் பண்ணும். இப்போ ஒரு ஹை இப்போ வந்து அப்படியே ஹை வந்து ஒரு ரெட் வச்சு திரும்ப அகைன் வந்து மேல போகச்சுல, அடுத்தால ஒரு கிரீன் ஓகேங்களா? 2 கிரீன் வச்சு மேல போகும்போது காமிக்குது. அடுத்தால ஒரு ரெட் வச்சுட்டு மறுபடியும் ஒரு கிரீன் வச்சு மேல உடைச்சு போக முடியாம ரிவர்சல் ஆகுதுன்னு சொன்னா, கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து எப்படியும் ஒரு 2, 3 கேண்டில் வந்து ரிவர்சல் வைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கத்துக்கிட்ட பாடம். ஓகேங்களா? ஸோ, அதனால தான் நான் என்ன பண்ணேன்னு சொன்னா, அந்த ஒரு கேண்டில் வச்சதோட நான் வந்து இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிட்டேன். இதுக்குங்க வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஒருவேளை மார்க்கெட் இங்கேருந்து இப்போ ரிவர்சல் ஆயிருக்குது. ஸோ, அகைன் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டாப் லாஸ்லாம் அடிச்சுட்டு, அகைன் கூட கண்டிப்பா மேல போறதுக்கு நெறையவே வாய்ப்பு இருக்கு. ஆனா, ஒருவேளை இந்த ஸ்டாப் லாஸ அடிக்கிறங்க பேர்ல திரும்ப டே லோவ வந்து பிரேக் பண்ணி வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், அப்புறம் பெரிய ஃபால் ஆகும். ஸோ, இந்த மாரி நடந்துட்டுன்னு சொன்னா, நம்மளுக்கு வந்து ரூ. 1000 ரூ. 2000 இல்ல ரூ. 3000 வர நம்மளுக்கு வந்து லாஸ் போறதுக்கு நெறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ, அந்த ஒரு பேனிக் தான் என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல என்ன நடக்குங்கிறத வந்து அவ்வளோ சீக்கிரம் யாராலயும் ஜட்ஜ்மென்ட் பண்ண முடியாது. ஸோ, அதனால தான் நான் என்ன பண்ணேன்னு சொன்னா, சரி ஓகே இருக்க லாபத்த காப்பாத்திக்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டேன். நம்மளோட எப்பவுமே வந்து டார்கெட் வந்து அவ்வளோதான். ஒரு ரூ. 1000 மேல வந்தனாலே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிருவோம். இன்னைக்கு ஒரு ரூ. 1500 பக்கம் நம்மளுக்கு வந்துச்சு. 1500, ரூ. 600 பக்கம் ப்ராஃபிட் காமிச்சுது. இருந்தாலும் சரி ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணோம். ஆனா, அங்கேருந்து கேண்டில் வந்து ரிவர்சல் ஆகுற மாரி தெரிஞ்ச உடனே நம்ம வந்து உஷாரா எக்ஸிட் ஆயிட்டோம். ஸோ, இந்த மாரி தான் சின்ன கேப்பிட்டல் வச்சு ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து ஆப்ஷன் பையிங் பண்றவங்க, இந்த மாரி உஷாரா நீங்க வந்து கிடைச்ச லாபம் போதும்ன்னு சொல்லிட்டு வெளிய வந்துட்டீங்கன்னு சொன்னா, மார்க்கெட் வந்து உங்கள ரெஸ்பெக்ட் பண்ணும். அப்படி இல்ல என்ன வேணும், என்ன வேணும்னு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, கன்ஃபார்ம்டா உங்களோட கேப்பிட்டல தொலைச்சுட்டு, அடுத்த நாள் ட்ரேட் பண்ணதுக்கு கேப்பிட்டல் இல்லாம கண்ண தள்ளிட்டு தான் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே வீடியோ இவ்வளோ நேரம் வந்து பொறுமையா பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னோட வீடியோவ டெய்லி தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு நெறைய வந்து ஐடியா கிடைக்கும். ஸோ, இந்த ஐடியாவ யூஸ் பண்ணி நீங்களும் ஓனாவே வந்து ட்ரேட் பண்ணி ஈஸியா ஆப்ஷன் பையிங் பண்ணி சம்பாரிக்கலாம். ஓகேங்களா? டிசிப்ளினா பண்ணுங்க. டிசிப்ளினா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும். நன்றி.